ஹே வாட்ஸ்அப் கைஸ், காட்ஸ்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். நான் இந்த படத்தை at 0.25 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டில் இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்பர் 1, நம்ம காங்கை வந்து சில wolf creatures துரத்துங்க. நிறைய பார்த்துருப்பீங்க ஓப்பனிங் ஆஃப் த மூவியில். அப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம காங் வந்து தில்லா பண்ணி இப்போ ஒரு இடத்துல. ஸோ அவர் வந்து சில சம் ட்ராப்ஸை அங்கே ஒழிச்சு வச்சுருப்பார். ஸோ அது எப்படி நம்மளுக்கு அது தெரியாது. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒயிட் ஷர்ட் வரும்போது நம்ம இந்த ட்ராப்ஸ்லாம் அந்த ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா கல்குலாம் அங்கே வந்து வைக்கப்பட்டிருப்போம். நீங்கள் இதவே புரிஞ்சுக்கலாம் காங் வந்து இவ்வளோ ஒரு பிசாருன்னு. நம்பர் 2, ஹேலை வந்து எப்படி வந்து ஷைனிங்காக இருக்குது, எப்படி வந்து உள்ளது சூரியனே இல்லை எப்படி இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்ல ஆன்சர், இந்த படத்தோட டேரக்டர் ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஹேலோத்தில் இருக்கிற கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல் தான் இந்த மொத்த ஹேலோத்துக்குமே ஒழிச்சு தருது அப்படின்னு அவர் மெஷர் பண்ணியிருக்காரு. நம்பர் 3, இந்த ஓப்பனிங் வந்து இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நம்ம காட்ஸ்லா எக்ஸ் காங் அந்த பழைய படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் டிவியில் போயிட்டுருக்கும். ஸோ பீப்புள்ஸ் இன்னமும் இதை மறக்கலை, இன்னமும் அந்த அதை விட்டு இன்னமும் நீங்கள் அதுக்குள்ளே அதை பட்சம் வந்துருச்சு சொல்லிச்சுமா மக்கள் இதை வந்து இன்னமும் மறக்கலைன்னு நல்லா காமிக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 4, இன் மோனார்க் பேசி பார்த்துருப்பீங்க. நம்ம ஆடம் வின்கரோட கேட் கொடுக்கப்பட்டிருக்கோம். அது நல்லாவே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 5, எனக்கு வந்து ஒரு மாதிரியா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷன் மாதிரி வரும் அவங்க தூக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே பிரமிடில் ஒரு காங்கோ அல்லது ஒரு மங்கினிக்காக காமிக்கப்பட்டிருக்கும். எக்ஸாக்டாக காங் விசஸ் காட்ஸ்லா இன் பிரமிட் அதான் எக்ஸாக்டாக டீஸ் பண்ணுது. ஸோ ஒரு குட்டி ஃபோர் ஷேடோயிங். நம்பர் 6, நம்ம ஆண்ட்ரி வந்து ஈவி லாங்குவேஜை படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஈவி லாங்குவேஜ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த நோட் புக்கில்லாம் அவங்களோட பேர் போடப்பட்டிருக்கும். அவங்க தான் ஆத்தராக இருப்பாங்க. ஸோ நம்ம ஆண்ட்ரி வந்து ஈவி புக்கில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா இங்கே பார்க்கலாம். நம்பர் 7, நீங்கள் போனி ரூமில் நிறைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். எக்கச்சக்கம் ஹிஸ்ட்ரி காமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த போனி வந்து அந்த ஆண்ட்ரி பார்க்க வருவாங்க. பாருங்களேன், அந்த டோரில் நோ ஸ்லைட்டிங் அண்ட் நோ எக்ஸ்கியூஸ் போடப்பட்டிருக்கோம். இங்கே இறக்கமும் எக்ஸ்கியூஸ் கிடையாது அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். குட்டியான ஒரு சின்ன நல்லா இருந்துச்சு. நம்பர் 8, நான் போனியோட ஆக்சுவலி அவர் டைட்டன்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவார். அந்த வகையில் அவர்கிட்ட காட்ஸ்லாவோட அந்த ஃபிகர் அண்ட் காங்கோட ஃபிகர் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகப்பட்ட டாய்ஸ் அவர் ரூமில் முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதை பார்த்துருப்பீங்க. உண்மையான செம்மையாக இருந்துச்சு. நம்பர் 9, நான் போனி வந்து பேப்பர் வந்து ஆட்ரு கொடுப்பாரு. பேப்பரை பாருங்களே, 1954 காட்ஸ்லாக்கு பாம்பிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படி போடப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட் அந்த மொனார்க் லெகசியில் வந்து காமிக்கப்படல அதே சீக்வன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெகா காட்ஸ்லா கீழே பார்த்துட்டு மெகா காட்ஸ்லா அப்படி போடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்ஸ்லா கில்ஸ் சாடபியா அப்படி போடப்பட்டிருக்கும். இது ஒரு சி மான்ஸ்டர். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 10, மொனார்க் பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த பேசிட்டு இருக்கிற வகையில் பக்கத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு காங் மாதிரி, ஒயிட் கலர் ஒரு பெரிய காங் மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த நம்ம ராக் நடிச்சதை பார்த்து ரெஃபரன்ஸ் ரேம்பேஜ் மூட குட்டி ரெஃபரன்ஸ். நம்பர் 11, ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், நம்ம சூக்கோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பேபிக்காக வந்துருக்கிற படத்தில் அவர் வந்து நம்ம காங் ஸ்கல்ல என்ன காமிக்கப்பட்ட அந்த காங்கோட அவர் டாலர் அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அவர் ஹைட் வந்து அதிகம். ஸோ காங் ஸ்கல்ல அதில் காமிக்கப்பட்ட காங்கை விட இப்போ காமிக்கப்பட்ட சூக்கோ ரொம்ப அதிகம். பட் பார்த்து தரல, அவரை விட மிகப்பெரிய டைல்ஸ் அங்கே காமிக்கப்பட்டனால அவர் குட்டியாக காமிக்கப்பட்டார். நம்பர் 12, நம்ம காட்ஸ்ல எப்படி மெஜெண்டா கலரில் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு படம் பார்க்கும் போது தோணுச்சு. அது இப்போ தான் வந்து எனக்கு புரியுது. காட்ஸ் தான் டேமெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அந்த கலருக்கு மாறி இருக்கும். அது நீங்கள் சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அதை கிளியர் பண்ணுற வகையில் அது எப்படி மெஜெண்டா கலரில் மாறிச்சுன்னா காட்ஸ்லாம் டேமெண்டோட ஃபைட் பண்ணி டைமோட போகிற அப்சர்வ் பண்ணி தான் அந்த கலருக்கு வந்திருக்கும். குட்டி ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட். நம்பர் 13, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கன்ஃபியூஸில் ஸ்கார் கிங் வந்து அதே கிறிஸ்டல் யூஸ் பண்ணி தான் அந்த ரொம்ப வருஷமாக ஷிவோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த கிறிஸ்டல் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இந்த கிறிஸ்டல் வந்து ட்ரிகர் பண்ணுது நீ பார்த்துருப்பீங்க. எப்போ நம்ம ஸ்கார் கிங் அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறாரோ அப்போ ஷிவோக்கு உடம்புல ஒரு மாதிரியா அந்த கிறிஸ்டலுமே அப்படி க்ளோ ஆகும். ஸோ பாசிபிளி அது வந்து எங்கேயாச்சும் அதோட உடம்புல இருந்த கிறிஸ்டலா இல்லைனா அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு எங்கேயுமே எக்ஸாக்டாக சொல்லவே படலை. நிச்சயமாக காமிக்கப்படணும். ஃபியூச்சர் மூவிஸில் அது தெளிவாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்பர் 14, ஷீமு இந்த வேர்டு நீங்கள் ஜாப்பனீஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அது ஃப்ராஸ்ட் அப்படின்னு மீனிங் வரும். உரைய வைக்கிறது அப்படின்னு மீனிங் கொடுக்கப்படும். நம்பர் 15, ஒரு குட்டி மிஸ்டேக். ஆக்சுவலி இந்த நம்ம ஆண்ட்ரி வந்து ஸ்கில்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கல் போடப்பட்டிருக்கும்.
நம்ம காங் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த ஸ்கார்க்கை அடைச்சிட்டாரு, அதுவும் அண்டர்கிரவுண்ட் பிரிசன்லேயே வந்து அடைச்சிட்டாரு அப்படி போடப்பட்டிருக்கும். பட் இந்த இப்போ படத்தில் ஓப்பனிங்கில் அந்த அவுட் போஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கார்க்கில் உடச்சிருக்கோம். ஸ்கார்க்கை வந்து உடச்சிட்டு போகிற காயப்பட்டிருக்கோம். இது குட்டி மிஸ்டேக். அந்த சீக்வன்ஸ் அப்போ ஸ்கார்க்கிங் மேலேயே வரல, மேலே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி போடப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அவுட் போஸ்ட்டை உடைக்கணும் காமிக்கப்பட்டிருக்கும். இது குட்டியாக ஒரு மிஸ்லீடாக மாறும். நல்லா பார்த்துருப்பீங்க. ஸ்கார்க்கிங் வந்து மேலோகத்துக்கே அவர் வரல, அப்படி அந்த இந்த வரைபடங்களும் அந்த கல்வெட்டுகளும் காமிக்கப்படும். பட் அப்பப்போ நம்ம ஸ்கார்க்கிங் வெளியே வந்துட்டு போயிருக்காரு. அப்படி வெளியே வந்துச்சுன்னா அவரோட டெரிட்டரியை அல்லது அவரோட அந்த பழைய படத்தை மாற்றிருக்கலாம். ஏன்னா அவங்களோட பசங்க, அவங்களோட அந்த குட்டி குட்டியாக கலந்துருப்பாங்களா, அவங்களும் வெளியே வருவாங்க. பட் நம்ம ஸ்கார்க்கிங் வந்தமே காமிக்கப்படலை. ஸோ குட்டியான ஒரு மிஸ்டேக். நம்ம 16 இது ஒரு மிஸ்டேக் தான். நம்ம காட்ஸில் வந்து அந்த வாழை உடச்சா போவார். அந்த அவரோட பெயிண்டிங் போட்டிருக்கோம்ல, அதை உடச்சிட்டா போவார். பட் திருப்பி அவர் அந்த கொலுசிலே படுக்க வரும்போது அது வந்து அங்கே உடஞ்சிருக்காது, அப்படி ஃபுல்லாக இன்டாக்டாக இருக்கும். இது எப்படி? நம்ம 17 இந்த படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம அலெக்ஸ் ஃபெல்ஸ் இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பாவமான கேரக்டர் காமிக்கப்பட்டிருப்பாங்க. அவரோட டெத்தை இந்த படத்தோட ஓப்பனிங்கை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஓப்பனிங் அந்த கிட்ஸ் வரும்போது அவர் பேர் போகும்போது ஸ்டே அவே ஃப்ரம் பிளான் லைஃப். அவருக்கு வந்து பிளான் லைஃப்லாம் பிடிக்காது, அப்புறம் போட்டிருக்கும். அதே மாதிரி அவரோட சாவுமே ஒரு மிகப்பெரிய மரம் அவர் இழுத்ததை சாவடிச்சிருக்கும். ஒரு பிளான் லைஃப் தன்னை மரமும் ஒரு பிளான் லைஃப் தன்னை அதை குட்டியாக ஈஸ்டக் பண்ணுறாங்க. தம்பி உனக்கு மரத்தால் சாவுன்னு அப்படியே டீஸ் பண்ணுறாங்க. நம்பர் 18 அந்த கொளத்தில் நம்ம காட்ஸ்லாம் வந்து படுக்கும். அங்கே ஒரு பிக்சர் காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம காட்ஸ்லாம் பெய்த சபையில் காமிக்கப்பட்டிருக்க ஒரு பிக்சர். அங்கே பாருங்களேன், பக்கத்தில் ஒரு ஃபிகர் காமிக்கப்பட்டிருக்கா. இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பெசிஃபிக் ரீம். நிச்சயமாக பெசிஃபிக் ரீமில் கைஜு, அந்த ஒரு கைஜு இப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக அந்த கைஜுவை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி ஃப்யூச்சரில் பெசிஃபிக் ரீம் மிஸ்ஸஸ் காட்ஸ்லாம் வரலாம். ஆக்சுவலி அதுக்கு அடுத்தப்போ போட்டுட்டு இருக்காங்க, இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. பாசிபிளி இப்படி வந்தால் உண்மையில ஆசமாக இருக்கும். எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிளாட் சோல்ஸ் அண்ட் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை எப்படி சொல்கிறது, ஒரு கதையை மாதிரி சொல்கிறதுன்னு இப்போ நிறைய எக்கச்சக்கமான குழப்பங்கள் நிச்சயமாக இருக்கும். பட் படம் ஒரு ஆசமான ஒரு ஆவரேஜான ஒரு ஆசமான மூவி. எனக்கு இந்த மார்டிஸ் மூவிஸில் எனக்கு லீஸ்ட் ஃபேவரட்னா இந்த படம் தாங்க. ஏன்னா ரொம்ப டிசப்பாயின்ட். நிச்சயமாக நிறைய ஸ்கார்க்கிங்க முட்டை காமிச்சிட்டாங்க. ஷீமோ காமிக்கவே இல்லை, ஷீமோ சும்மா பெட்டாக காமிச்சிட்டாங்க. ஸோ நிச்சயமாக எக்கச்சக்கமான ஒருத்தங்கள் நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கும் நம்புகிறேன். உங்களோட குமரங்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பாய்.